திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம். ஸோ நாங்கள் 12th அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30க்கு நாங்கள் கிளம்புனோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பயங்கரமான டிராஃபிக். ஏன்னா 12, 13, 14 3 நாளும் கண்டினியூஸாக லீவு. ஸோ அதனால் வந்து பயங்கரமான டிராஃபிக்கு. நாங்கள் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு வந்து 12:30, அது கூட 2 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் தான் இருந்தோம். ஏன்னா டிராஃபிக்கு, ஏன்னா கிரிவலம் முடிச்சுட்டு வரவங்களாம் வந்துட்டு இருந்ததால் பயங்கரமான டிராஃபிக்கு. ஸோ ஒரு 1 hour டிராஃபிக்லேயே நின்றுட்டு பிரிட்ஜுக்கு பின்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே காரை நிறுத்திட்டு நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போது கரெக்டாக 12:30 டைம். ஸோ ஏற்கனவே 2 கிலோமீட்டர் நடந்து மறுபடியும் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏர்லி மார்னிங் கரெக்டாக ஒரு 6:30க்கு முடித்தோம். ஒரு 5 to 5 hours நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா வந்து நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே சாமியை பார்த்துட்டு காரை எடுத்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். குழந்தையும் வந்து இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவள் குழந்தை. ஸோ அவளுக்கு அப்போது கால் வலிலாம் தெரியல. ஸோ இந்த வாட்டி நடக்க போது அவளுக்கு வந்து நடந்து முடிச்சிட்டதுக்கப்புறம் கால் வலி சொன்னால், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் கால் வலி சொன்னான். ஸோ கிட்டத்தட்ட அவளும் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நடந்தா.